வெறுமையில ஒரு சக்தி இருக்க முடியுமா? எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுல அதுல ஒரு வலிமை கிடைக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம கெனோசிஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆழமான கருத்தை பத்தி தான் பேச போறோம். சில கதைகள் மூலமா இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆமா, இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்களேன். பலவீனத்துல சக்தி, அப்புறம் வெறுமையில பலம். கேட்கறதுக்கே கொஞ்சம் முரணா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியமாகும்? ஆனா இந்த முரண்பாடு தான் நாம பேச போற இந்த கெனோசிஸ் அப்படிங்கிற விஷயத்தோட மையப்புள்ளியே. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. கெனோசிஸ்னா என்ன? இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம், அதாவது சுய வெறுமையாக்குதல் அப்படிங்கிற ஒரு கலை, அது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா அதே நேரத்துல பயங்கர சக்தி வாய்ந்தது. அப்போ கெனோசிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுய வெறுமையாக்குதல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட சொந்த ஆசைகள், நம்மளோட ஈகோ எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மளையே ஒரு கருவியா மாத்திக்கிறது. யோசிச்சு பாருங்க, இது நம்மளை விட பெரிய ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசுல இடம் கொடுக்கற மாதிரி, நம்மள காலி பண்ணி வேற ஒன்னு நிரப்புறது. இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க தி ஷாக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு. அதை பார்க்கலாம். இப்போ பறக்கிறது தான் ஒரு பறவையோட இயல்பு, சரிதானே? ஆனா அந்த பறவை இனிமே நான் பறக்க போறதில்ல, தரையில மட்டும்தான் நடக்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்தா எப்படி இருக்கும்? அது பறவையா இல்லாம போயிடுமா? இல்ல. ஆனா அதோட வாழ்க்கை அனுபவம் அது மொத்தமா மாறிடும் இல்லையா? இதுதாங்க சுய வரம்போட சக்தி. ஒரு அன்புக்காகவோ இல்ல ஒரு பெரிய நோக்கத்துக்காகவோ நம்மகிட்ட இருக்கிற எல்லையில்லாத திறன்களை கூட நாமே விரும்பி கட்டுப்படுத்திக்கிறது. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஏன் யாராவது தங்களையே கட்டுப்படுத்திக்கணும்? குறிப்பா சக்தி இருக்கிறவங்க ஏன் தனக்குத்தானே ஒரு வரம்பை ஏற்படுத்திக்கணும்? இதுக்கான பதில் ரொம்ப ஆழமானது. அது உறவுகள்ல இருக்கு. வாங்க, இந்த சுய வெறுமையாக்குதல் எப்படி ஆழமான மனித தொடர்புகளை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். மறுபடியும் தி ஷாக் நாவலுக்கு வருவோம். அதுல ஒரு கட்டத்துல கடவுள் தன் தெய்வீக அறிவை, அதாவது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த சக்தியை அவரே கட்டுப்படுத்திக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஒரு அப்பா தன் குழந்தைங்கள பத்தி ரொம்ப ஆசையா விவரிக்கிறத உண்மையா காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய மரியாதை, எவ்வளோ பெரிய அன்பு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு உறவுக்காக எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து கேட்கறது, அது எவ்வளோ ஆழமான ஒரு இணைப்பை உருவாக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெனோசிஸ்ங்கிறது நம்ம சக்தியை இழக்கிறது பத்தினது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை உறவுகளுக்காக ஒரு சேவையா எப்படி மாத்துறதுங்கிறது தான். இது அதிகாரத்தை அன்பா மாத்துற ஒரு அற்புதமான கலை. சரி, இது வரைக்கும் நாம பேசுனது சுய கட்டுப்பாடு, அன்பு, இதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம வாழ்க்கையில கஷ்டம், அவமானம், தோல்விகள்னு வரும்போது அப்போ இந்த சுய வறுமையாக்குதல் எப்படி வேலை செய்யும்? உண்மையை சொல்லணும்னா இதுதான் கெனோசிஸ்ல இருக்கிற ஒரு சவாலான ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி. பேராயர் வீக்லாண்ட் அவரோட கதைய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அவர் பொது வாழ்க்கையில பெரிய அவமானத்தையும் தனிப்பட்ட முறையில தோல்வியையும் சந்திச்சார். பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருமே தங்களை காப்பாத்திக்க தான் பாப்பாங்க இல்லையா? ஆனா அவர் ஒரு வேற வழியை தேர்ந்தெடுத்தார். தன் தவறுகளை மறைக்க முயற்சி பண்ணல, அதுக்கு பதிலா அதை ரொம்ப நேர்மையா ஏத்துக்கிட்டாரு. அவர் சொல்றாரு, கடவுள்கிட்ட வெறுங்கையோட போகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. என் மனிதத்தன்மைய முழுசா ஏத்துக்கிற ஒரு விருப்பம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. அந்த வெறுமை, அதாவது நம்மளோட தோல்விகள், நம்ம குறைகள் எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்மள நாமே முழுசா ஏத்துக்கிறதுக்கான ஒரே வழி. அந்த வெறுமையில தான் ஒரு புது வாழ்க்கைக்கான இடம் உருவாகுது. இப்போ இன்னொரு கதைக்கு போலாம். எழுத்தாளர் நீல் ஒயிட் சமூகத்தால முழுசா ஒதுக்கப்பட்டவங்க மத்தியில தனக்கான ஒரு மீட்பை கண்டுபிடிச்சவர். இது நாம துளியும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஞானம் கிடைச்ச ஒரு கதை. அவர் ஒரு தொழுநோயாளியோட சிதைந்த கைய பார்த்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அது ஒரு தனித்துவமான உடைந்த ஆனா அழகான சிற்பம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, இந்த உலகம் எதையெல்லாம் குறை, உடைந்த பொருள்னு ஒதுக்குதோ அதுக்குள்ள ஒரு ஆழமான அழகையும் ஒரு அர்த்தத்தையும் நீல் ஒயிட் பார்த்தாரு. இதுதான் கெனோசிஸோட பார்வை. சரி, நாம இவ்ளோ நேரமா வெறுமை வெறுமைன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையில என்ன? சும்மா ஒரு காலி இதமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? எழுத்தாளர் கேரல் ஹவுஸ்லாண்டர் இதுக்கு ஒரு ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெறுமைக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. அவங்க பிரகாரம் 2 விதமான வெறுமை இருக்கு. ஒன்னு தேவையில்லாத பயங்கள், சின்ன சின்ன ஆசைகள்னு குப்பையால நிரம்பி வழியிற ஒரு அர்த்தமில்லாத வெறுமை. இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவே கவனமா வடிவமைக்கப்பட்ட ஒரு வெறுமை. கெனோசிஸ் பேசுறது இந்த 2வது வகை வெறுமையை பத்தி தான், ஒரு பர்பஸ்ஃபுல் எம்ப்டினஸ். இதை இன்னும் அழகா விளக்கறதுக்கு 3 உருவகங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு புல்லாங்குழல். அதுக்குள்ள இருக்கிற அந்த காலி இடம்தான், அந்த வெறுமைதான் இசையையே உருவாக்குது.
ரெண்டாவது ஒரு கோப்பை. அதோட வெற்றிடம் தான் அதால எதையாவது வாங்கிக்கவும் முடியுது, மத்தவங்களுக்கும் கொடுக்கவும் முடியுது. அந்த காலி இடம்தான் அந்த கோப்பையோட நோக்கத்தையே தீர்மானிக்குது. மூணாவதா ஒரு பறவை கூடு. அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த வெறுமை தான் ஒரு புது உயிரை பாதுகாத்து வளர்த்து எடுக்கிற இடமா மாறுது. அந்த கதகதப்பான வெற்றிடம் தான் அதோட உண்மையான பலம். ஓகே, புல்லாங்குழல், கோப்பை, பறவைக்கூடு, இந்த உருவகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த ஆழமான ஐடியாஸை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா கெரோசிஸ்ங்கிறது தியான அறைகளுக்குள்ள மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. அது நம்ம சமையல் அறையில, நம்ம வேலை செய்யற இடத்துல அங்கேயும் நடக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு, கேளுங்க. ஒரு மரம் வெட்டி ரொம்ப சரியான ஒரு கம்பீரமான மரத்தை வெட்டணும்னு ஆசைப்பட்டு தேடி அலைஞ்சான். ஆனா அவனுக்கும் அந்த பிரம்மாண்டமான காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கேட் வழியா மறிச்சிட்டு நின்னுச்சு. அந்த கேட்டுக்கு ஓரமா ஒரு சின்ன ரொம்ப சுமாரான ஒரு பைன் மரம் வளர்ந்து நின்னுச்சு. அவன் அதை முதல்ல கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அவனோட பெரிய தேடலுக்கு முன்னாடி அந்த சின்ன மரம் ஒரு பொருட்டாவே தெரியல. ஆனா அவன் அந்த சின்ன மரத்தை உதாசீனப்படுத்தினப்போ அவனுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு. என் சிறுமையில என்ன நேசிக்க உனக்கு மனசு வரலன்னா அப்புறம் எப்படி என் பெருமையில மட்டும் நேசிப்ப? அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. மகாத்தானதை அடையறதுக்கான வழி சின்ன சாதாரண விஷயங்களை நேசிக்கிறதுல இருந்து தான் தொடங்குதுன்னு. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? நம்மளோட நோக்கம் நம்ம வாழ்க்கையை விட்டு தப்பிச்சு ஓடி ஏதோ ஒரு தனி ஆன்மீக உலகத்துக்குள்ள போறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம அன்றாட வாழ்க்கைய அதோட எல்லா சாதாரண விஷயங்களோட சேர்த்து முழுசா வாழ்றதுல தான் இருக்கு. நாம செய்யற சாதாரண விஷயங்கள்ல கூட ஒரு புனிதத்தை பார்க்கலாம். பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, முட்டை பொரிக்கிற சத்தம் கூட ஒரு சங்கீத மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே ஒரு புனிதமான சடங்கோட பகுதியா மாற முடியும். அப்போ நம்ம சமையலறைகள், நம்ம வேலை செய்யற இடங்கள், நம்ம உறவுகள், இது எல்லாமே நாம கெனோசிஸ பயிற்சி செய்யற கோவில்கள் தான். சரி, கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கைய ஒரு பறவை கூடா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க உண்மையான நோக்கம், உங்க பர்பஸ், அது உள்ள வந்து தங்கணும்னா நீங்க என்னென்ன குப்பைகளை, என்னென்ன தேவையில்லாத கவலைகளை அந்த கூட்டுல இருந்து எடுத்து எறியணும்? எதை காலி செஞ்சா எது உள்ள வந்து நிரம்பும்? யோசிச்சு பாருங்க.